சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் நாளை புத்தக கண்காட்சி தொடங்குகிறது. இது குறித்த விரிவான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் நாளைய தினம் 49வது புத்தக காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கக்கூடிய நிலையில் இதற்காக இறுதிக்கட்ட பணிகள் என்பது இந்த நந்தனம் OMCA மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. நந்தனம் OMCA மைதானத்தில் 49வது புத்தக காட்சி என்பது தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் சார்பாக நாளை முதல் நடைபெற இருக்கிறது. நாளை தொடங்கக்கூடிய இந்த புத்தக காட்சி ஜனவரி 21ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 14 நாட்கள் இந்த புத்தக காட்சி என்பது நடைபெற இருக்கிறது. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை இந்த புத்தக கண்காட்சி மூலம் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களை பொறுத்தவரைக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அவர்கள் அடையாள அட்டை காட்டினால் இலவசமாக அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அனைவருக்குமே நுழைவு கட்டணம் ஏதும் இன்றி அனைவரும் உள்ளே இலவசமாக அனுமதிக்கப்படுவார்கள் என கூறப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு வாசகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் 10 ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு எந்தவிதமான நுழைவு கட்டணம் இன்றி அனைவரும் இலவசமாக இந்த புத்தக கண்காட்சியை கண்டு ரசிக்கலாம் என கூறப்பட்டிருக்கிறது. நாளை தொடங்கக்கூடிய இந்த புத்தக கண்காட்சியை பொறுத்தவரைக்கும் காலை 11 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை இந்த புத்தக காட்சி என்பது செயல்படும் என கூறப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1000 அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அரங்கத்திலுமே பல்வேறு பதிப்பகங்கள் பல்வேறு தலைப்புகளில் பல மொழிபெயர்ப்பு உள்ளிட்ட பல புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அந்தந்த பதிப்பகங்களில் புத்தகங்களை அடக்கி வைக்கக்கூடிய அந்த பணிகள் என்பது தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அனைத்து அரங்குகளுமே இந்த 1000 அரங்குகள் அமைக்கப்பட்டாலும் ஒட்டுமொத்தமாக இங்கே விற்பனை செய்யக்கூடிய அனைத்து புத்தகங்களுமே 10% தள்ளுபடியில் விற்பனை செய்யப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த புத்தக கண்காட்சியை காண வருவதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நந்தனத்திலிருந்து சைதாப்பேட்டை பேருந்து நிறுத்தத்திலிருந்து நந்தனம் OMCA வருவதற்காக இலவசமாக மினி பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக மாலை நேரங்களில் சைதாப்பேட்டையிலிருந்து நந்தனம் வருவதற்காக இலவசமாக மினி பேருந்துகள் என்பது இயக்கப்பட இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு அரங்குகளிலுமே புத்தகங்களை அடக்கி வைக்கக்கூடிய பணிகள் என்பது தற்பொழுது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் வெங்கட்ரமணனுடன் ஒளிப்பதிவாளர் வீராவுடன் செய்தியாளர் வெங்கட்ரமணன்.